துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. இந்த மாசின் வாக்குத்தத்தத்தை நம்ம அறிக்கை செய்ய இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல கைப்பிடிங்க. கர்த்தர் நம்ம நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். அவங்க முகத்தை பார்த்து அறிக்கை செய்து வாழ்த்துங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு போல் வளருவான். ஹல்லேலூயா. பனை போல் செழிப்போம், வளருவோம். இது என்ன மாதம்? நீதிமானின் வளர்ச்சியின் மாதம். நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கணும். ஹைட்டில் இல்ல, ஆசீர்வாதம். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை முறைகளில. ஆமென். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலரை பாபிலோனியர்கள் ஆண்டார்கள். சரிங்களா? ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிசியர்கள் ஆள ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த பெரிசிய ராஜாவுடைய பேர் என்னன்னா அகாஸ்வேரு ராஜா. இவர் 127 நாடுகளை கைப்பிடித்து வச்சிருந்தார். இந்தியால இருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தார்? அவருடைய எல்லைகள் எத்தனை நாடுகள்? 127 நாடுகள். அப்ப இவருக்கு ஒரு ராணி இருந்தாங்க. இந்த ராணி பேர் தான் யாரு? வஸ்தி. அப்ப இந்த வஸ்தி ஒரு சில தவறு பண்ணதுனால ராஜா என்ன பண்ணிட்டார்? இந்த வஸ்தியோடைய அந்த ராணி பதவியை புடுங்கிட்டார். புடுங்கினதுக்கு அப்புறம் ராணியாக தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த தேசத்தில் உள்ள எல்லா நல்ல நல்ல தரமுள்ள பெண்களுக்காக ஒரு என்ன பண்ணுச்சு? ஒரு செலக்ஷன் மாதிரி நடந்துச்சு. அநேக பெண்கள் வந்தாங்க. அப்ப ராஜாவுடைய அரண்மனையில அந்த ராஜாவுடைய அந்த கேட்டை திறக்கிறது மூடுறதுக்கு இன்சார்ஜ் இருந்த ஒருத்தர் பேர் தான் என்னது? மொர்தெக்காய். சரிங்களா? அவருடைய மாமா பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. மாமா பிள்ளை தான் யாரு? எஸ்தர். அப்ப இந்த மொர்தெக்காய் என்ன பண்ணாப்புல? எஸ்தரை இந்த ராணியோடைய அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சாப்புல, தேர்ந்தெடுக்கிறது. அப்ப 1 வருஷம் ஆகும் தேர்ந்தெடுக்கணும். 1 வருஷம் அவங்க தன்னை சுத்திகரித்து எல்லா காரியத்தையும் போய் பண்ணிட்டு ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கணும். அநேக ராணி நிற்பாங்க. அதுல ராஜா ஒருத்தவர் என்ன பண்ணுவாரு? ராணியை தேர்ந்தெடுப்பார். அப்ப அநேகர் நிக்கிறாங்க. 1 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் எஸ்தருடைய டர்ன் வருது. அப்ப எஸ்தர் போய் நிக்கும் போது எல்லாத்தை காட்டிலும் எஸ்தர் ராஜாக்கு ரொம்ப பிரியமானவளா இருந்தாங்க. அப்ப ராஜா என்ன பண்ணாரு? எஸ்தரை ராணியாக அவர் என்ன பண்ணினார்? மாற்றினார். சரிங்களா? இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில ஆமான்ன்றவன் ராஜாவுடைய வலது கை மாறி ஒரு பெரிய ஒரு அதிகாரியாய் வரான். அவன் பேர் என்ன? ஆமான். அப்ப இந்த ஆமான் வரும்போது அவன் என்ன உத்தரவு போட்டிருந்தானா, நான் உள்ள போகும்போது வரும்போது வெளியே இருக்கிற நபர்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன பண்ணணும்? வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மொர்தெக்காய் யூதனா இருந்ததுனால கர்த்தர் ஒருவரை தவிர்த்து யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? எந்த மனுஷனையும் யாரையுமே வணங்க மாட்டாங்க. அப்ப ஆமான் எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் இந்த மொர்தெக்காய் என்ன பண்ணல? ஆமான என்ன பண்ணல? வணங்கல. ஆமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. மொர்தெக்காய் மேல மாத்திரம் கோபம் வரல. மொர்தெக்காய் யூதனா இருந்ததுனால இந்த 127 நாடுகள் இருக்கிற யூதர்களே அழிச்சிருன்னு சொல்லி ஒரு கொடூரமான திட்டத்தை என்ன பண்ணா? ஆமான் போட்டு ராஜாட்ட தந்திரமாய் போய் ராஜாட்ட சொல்றான், ராஜாவே, ஒரு கூட்ட மக்கள், யாருன்னு சொல்லல, அந்த ஒரு கூட்ட மக்கள் மாத்திரம் உங்களுடைய கட்டைகளை கடைபிடிக்காம வித்தியாசமாய் வாழ்றாங்க. அவங்களை நீங்க என்ன பண்ணிருங்க? அழிச்சு போட்டுருங்கன்னு நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? உம்முடைய கஜானாக்கு 10,000 சில்வரை நான் தரேன். 10,000 டன் சில்வரை நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ராஜா சொன்னாரு, தன்னுடைய முத்திர மோகத்தை கழட்டி, இந்தாப்பா, நீ அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்ட்டாப்ல. அப்ப இந்த ஆமான் என்ன பண்ணா? பெரிய ஒரு கடிதத்தை எழுதுறான். என்னது அப்படின்னா, குறிப்பிட்ட நாளில குறிப்பிட்ட மாதத்துல உங்க தேசத்துல உள்ள எல்லா யூதர்கள், சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? வெட்டி முழுசா அவங்களை என்ன பண்ணிடணும்? நீங்க அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ராஜா பேர்ல கடிதம் எழுதி முத்திர குத்தி குதிரை வீரர்கள்ட்ட கொடுத்து சீக்கிரமாய் 127 நாடுகளுக்கும் அனுப்புனான். அப்ப யூதர்களுக்கு எல்லாம் பெரிய பயம் உண்டாயிடுச்சு. இதை கேட்ட மொர்தெக்காய் தந்த துக்கம் தாங்காம சாம்பலை தூக்கி மேல போட்டுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஓன்னு அழுது கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த செய்தி யாரு காதுக்கு போகுது? எஸ்தர் காதுக்கு போகுது. அப்ப எஸ்தர் கேக்குறான், ஆள் அனுப்பி கேக்குறான், ஏன் மொர்தெக்காய் அழுகிறாப்ல அப்படின்ட்டு. அப்ப மொர்தெக்காய் இந்த நடந்த சம்பவத்தையும் அந்த ஆமான் போட்ட அந்த நகலையும் எஸ்தருக்கு அனுப்பிடுறான். எஸ்தருக்கு ரொம்ப பெரிய ஷாக். அப்ப எஸ்தர் உடனே என்ன பண்றா அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 3 நாளுக்கு அப்புறம் ராஜாட்ட போய் நான் பேசுகிறேன். அந்த 3 நாளுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணுங்க? யூதர்கள் எல்லாம் உபவாசித்து எனக்காக ஜெபிங்க. ஏன்னா ராஜாக்கு முன்னாடி போய் போகும்போது ராஜா கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும். இல்லைன்னா ராஜா என்ன பண்ணிடுவாரு?
கொன்று போட்டுருவா, ஏன்னா அவரை அழைக்காம நான் போறேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் நீங்க எல்லாரும் உபவாசம் இருந்து எனக்காய் ஜெபிங்க, ராஜா கண்கள்ல தயவு கிடைக்க. நானும் என்ன பண்றேன், உபவாசம் இருக்கிறேன். எனக்கு கீழே இருக்க வேலை ஆட்களையும் நான் என்ன பண்ண இருக்கிறேன், அரண்மனையில் இருக்கவங்களையும் உபவாசிக்க வைக்கிறேன்னு சொல்லி உபவாசம் பண்ணி 3 நாள் ஜெபித்தார்கள். இப்போ 3ஆவது நாள் எஸ்தர் ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறா. ராஜாவுடைய கண்களில எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப எஸ்தருடைய விண்ணப்பம் கேட்டபோது எஸ்தர் நடந்ததை சம்பவத்தை சொல்கிறா. அப்ப காரியம் மாறுதலாய் முடிந்து ஆமான் தூக்கிடப்பட்டான். இஸ்ரவேல் எந்த யூதர்கள் அழிக்கப்படணும்னு நினைத்தார்களோ அதே நாளில கர்த்தர் யூதர்களை பாதுகாக்கிற சட்டத்தை இயக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இன்னைக்கு உபவாச ஜெபத்தின் வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் ஜெபம் என்பது ஒரு வல்லமையான காரியம். அதே சமயம் ஜெபத்தோடு உபவாசம் சேருமானால் அது மகா பெரிய வல்லமையுள்ள காரியத்தையும் அசைவையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் அது ஏற்படுத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் நம்மேல் கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம் அருகில் நமக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு உபவாச ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிச்சிருக்கிறீங்க? உண்மையாய் கை தூக்குங்க. நான் உபவாசம் பண்ணிருக்கிறேன். பரவாயில்ல, வெகு சிலர் பண்ணிருக்கிறோம். சரி, உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறீங்களா, இல்லாட்டி பட்டினியா இருந்தீங்களா? சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் கிடையாது. நீங்க சாப்பிடாம இருந்து என்ன பண்ணணும், அந்த நேரத்துல தேவ சமூகத்தை தேடணும், ஜெபிக்கணும். அதுதான் சரியான உபவாசம். இன்னைக்கு அநேகர் உபவாசம் பண்ணல. என்னுடைய ஜெபம் என்னன்னா, நேத்து எல்லாம் நான் ஜெபித்தது என்னன்னா, ஆண்டவரே இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது சபை அடுத்து உபவாசத்துல வளரணும், உபவாச ஜெபத்துல வளரணும், அதோட வல்லமையை அவங்க புரிந்து கொள்ளணும். உபவாச ஜெபத்தை, உபவாசம் பண்றத ரெகுலரான ஹாபிட்டா வச்சுக்கோங்க. மாசத்துல ஒரு தடவையோ இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ இல்ல விசேஷமான ஜெப நாட்களில் இல்லைன்னா சபையில நடக்கிற விசேஷமான ஜெப நாட்கள், அப்படிப்பட்ட நாட்களில உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத நீங்க ஒரு ரெகுலரா வச்சுக்குவீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் தலைகீழான காரியங்களை அவர் செய்வார். தலைகீழான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு the power of fasting prayer. the power of fasting prayer. உபவாச ஜெபத்தின் வல்லமை. உபவாச ஜெபத்தின் வல்லமை. நாம் உபவாசித்து ஜெபிப்போம்னா அந்த ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8:14-17. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகதியாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவளிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய் மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதுமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எஸ்தர் யாருன்னா, she is an adopted girl. அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. சரிங்களா? கைவிடப்பட்ட ஒரு அனாதை. அப்ப மொர்தெகாய் மாமா மரம்னு வச்சுக்கோமே. மொர்தெகாய் எழுத்து அவர் என்ன பண்ணுகிறார், எஸ்தரை வளர்க்கிறார். வளர்க்கும் போது அப்ப பாருங்க, சாதாரணமாய் இருந்த எஸ்தரை கர்த்தர் எதுவாய் மாற்றி வைத்திருக்கிறார், பெரிய ஒரு என்ன பண்ணுகிறார், ராணியாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப மொர்தெகாய் சொல்லுகிறாரு, நீ இந்த நேரத்துல நீ மௌனமா இருப்பேனா ரட்சிப்பு வேற எங்கேயாவது வருமா? நம்ம இந்த வசனத்தை எப்படி வாசிப்போம், நீ மௌனமா இருந்தேன்னா ரட்சிப்பு வேற இடத்துல ஆண்டவர் வேற ஆளை எழுப்புவார். ஆனா இது அந்த அர்த்தம் கிடையாது. இது அர்த்தம் என்னன்னா, நீயே மௌனமா இருந்தேனா எங்க இருந்து ரட்சிப்பு வரும்?
நீ எந்த இடத்துல இருக்க, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல ராணியா இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல நீ என்னவா இருக்க கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது. உன்னை கர்த்தர் வைத்ததே எதற்கு தான், இப்படிப்பட்ட காரியம் வரும்போது மக்களை விடுதலையாக்குறதா கர்த்தர் வைத்திருக்கிறாரோ என்னமோ அப்படின்னு மொர்தெகாய் சொல்கிறார். இப்ப பாருங்க, அப்ப எஸ்தர் இந்த ஆலோசனையை கேட்டபோது முழு தேசத்தையும் அவர் என்ன பண்ண வைக்கிறார், உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த இடத்துல பிடிச்ச ஒன்னே காரியம் என்னன்னா, ஒரு மொர்தெகாய், ஒரு எஸ்தர் முழு தேசத்தை கர்த்தருடைய இருதயத்துக்கு நேராய் திருப்பினார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம் சபையாய் இணைந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். சபை உபவாச ஜெபம் மிகவும் முக்கியம். சபையாய் இணைந்து உபவாசிக்கிறது முக்கியம். அதுக்குதான் வெள்ளிக்கிழமை ஜெபம் வச்சிருக்கிறோம். இப்ப 14 நாள் ஜெபம் வரப்போகிறது ஈஸ்டர் ஒட்டி. இப்ப இந்த நாட்களில நீ உபவாசித்து ஜெபிப்பாயானால் உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் மாத்தி போடுவார். அது வேலை ஸ்தலத்துல இருக்கிற கையெழுத்தா இருக்கலாம், உன் குடும்பத்தின் மேல எழுதப்பட்ட கையெழுத்தா இருக்கலாம், பிசாசு உன் வாழ்க்கையில அடைத்து வைத்திருக்கிற வாசலா இருக்கலாம், இல்லாட்டா உனக்கு வேலை ஸ்தலத்துல மனிதர்கள் உனக்கு எதிராக இருக்கலாம், நீ வசிக்கிற தெருக்கள்ல கூட்டங்கள் உனக்கு எதிராக இருக்கலாம். யார் உனக்கு எதிராக இருந்தாலும் நீ உபவாசித்து ஜெபிப்பாயானால் கர்த்தர் அதை சட்டங்கள் எல்லாம் தலைகீழாய் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் புரட்டி போட நம்முடைய உபவாச ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்க உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், எழுதப்பட்ட சட்டமே மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. நீ காலை வேளையில நீ உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னா திறக்கப்படாத கர்ப்பமா இருக்கும், கிடைக்காத வேலை, கிடைக்காத திறக்கப்படாத திருமண காரியம், வீட்டுல அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிசாசு உனக்கு என்ன எதிராகவும் எத்தனை மனிதரையும் திருப்பி விட்டுருக்கலாம், உன் குடும்பத்தை கடன் பிடிச்சு வைத்திருக்கலாம், உன் சரீரத்தை பிடித்து வைத்திருக்கலாம். ஆனா உபவாசி ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கணும், அதெல்லாம் உடைந்து போகும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அநேகர் உபவாசிக்கிறது கிடையாது. பிரதானமான காரணம் என்ன தெரியுமா, எனக்கு உடம்புல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, என்ன பண்றது கிடையாது. ஒரு நாள் உபவாசிக்கிறனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இன்னைக்கு அதுவே பிசாசு ஒரு தந்திரமாய் பயன்படுத்தி, உனக்கு சுகர் இருக்கு, உனக்கு பிபி இருக்கு, உனக்கு அது இருக்கு, இது இருக்கு, நீ என்ன பண்ணாத, உபவாசிக்காத, கட்டாயம் கிடையாது, நீ உபவாசித்தால் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு தந்திரம். அப்படி பண்ணி என் வாழ்க்கை முழுசும் உபவாசிக்காத விட ஒன்று தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு சில மக்களுக்கு உபவாசமா, சாப்பாடு இல்லாம எப்படி, 3 வேளை என்னால சாப்பாடுனா என்ன பண்ண முடியாது, நாளை இருக்க முடியாது. தேவ பிள்ளைகளை நீ உணவை தவிர்க்கிற பழக்கம் இருக்கணும். ஒரு நாள் உபவாசிக்கிறதுனால உடம்பு கெட்டு போயிடாது. ஒரு நாள் நீ உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுனால உங்க சரீரம் விரயமாய் மாறிடாது. ஆனா அதே இது உபவாசி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வல்லமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், சபையாய் உபவாசித்து ஜெபிப்பது நமக்கு எதிராய் இருக்கிற சட்டத்தையும் சூழ்ச்சியையும் மாற்ற அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நம் சபையாய் இணைந்து ஜெபிக்க கூடி வருவோம்னா நமக்கு எதிராய் எழுதப்பட்ட சட்டங்களும் சூழ்ச்சிகளையும் அது மாற்றது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபையாய் இணைந்து ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 14 நாள் ஜெபம் இருக்கு. இந்த 14 நாள் ஜெபத்துல சபையாய் இணைந்து ஒரு வேளை உபவாசித்து ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்கு எதிராய் இருக்கிற சூழ்ச்சிகளும் உங்களுக்கு எதிராய் இருக்கிற யோசனையிலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். இந்த 14 நாள் முடிவுல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. அடுத்த கேள்வி, எப்படி பின்வருகிற 3 மாற்றங்களை நாம் காணும்போது சபையாய் உபவாசித்து ஜெபித்து நமக்கு எதிராக இருக்கிற சட்டத்தையும் சூழ்ச்சிகளையும் மாற்ற வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் உபவாசிக்கும் போது 3 மாற்றங்களை நம்ம பார்ப்போம். எஸ்தர் வாழ்க்கையில நடந்த 3 மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் அப்ப உங்களுக்கு புரிய வரும், உபவாசிக்கும் போது இந்த மாற்றங்கள்லாம் நடக்குதே, அப்ப நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமாக உங்களால் உபவாசிக்க முடியும். அல்லேலூயா. 3 மாற்றங்கள் எஸ்தரின் வாழ்க்கையில நடைபெறுகிறது. பாருங்க, உபவாசித்த போது, அவர்கள் உபவாசி ஜெபித்த போது முதல் மாற்றம், அதிகாரத்தின் கண்களில் தயவு கிடைத்தது. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது அதிகாரத்தின் மேல உள்ளவங்களுடைய கண்களில நமக்கு தயவு கிடைக்கும், ஒரு ஃபேவர் கிடைக்கும். உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், உன் வேலை செய்யற ஸ்தலத்துல இருக்கிற அதிகாரிகள், இல்லைன்னா உங்க தெருக்கள்ல இருக்கிற அதிகாரிகள், நீ படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸோ பிரின்சிபலோ, இல்லைன்னா உனக்கு மேல இருக்கிற டீம் லீடர்ஸ், யாரு இருந்தாலும் நீ உபவாசி ஜெபிப்பேனா அவங்க கண்களில உனக்கு ஸ்பெஷல் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த தயவு கிடைக்கும் போது உன்னை உயர்த்தி கொண்டே போவார்கள். அல்லேலூயா. இதான் முதல் மாற்றம் இங்க நடக்குது. பாருங்க, எஸ்தர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. 2-3. ராஜா ராஜஸ்திரியாகிய
எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் அவளுக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுடைய மனது எப்படி மாறுது பாருங்க. ஹல்லேலூயா. அதாவது ராஜா கூப்பிடாம யாரும் போக கூடாது. அது அந்த காலத்துல இருந்த ஒரு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம். ராஜா கூப்பிடாம அவருடைய அரண்மனை வாசல்ல முன்னாடி போய் நின்றா, ஒருவேளை ராஜா நல்ல மைண்ட்ல இல்ல அப்படின்னா அவர் கையில ஒரு செங்கோல் வச்சிருப்பார். அந்த செங்கோல் அவர் நீட்ல அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை வெட்டி போட்டுருவாங்க, யாரா இருந்தாலும். ஆனா ராஜா ஒருவேளை செங்கோலை நீட்டிட்டாருன்னா அர்த்தம் என்ன? கிருபை, உள்ள வாப்பா, நான் நல்ல மூட்ல இருக்கேன், நீ என்கிட்ட பேசலாம். இதுதான் அந்த காலத்துல இருந்த நடைமுறை. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் டீட்டெயிலா சொல்றேன். அந்த முன்னாடி சொன்ன காரியங்கள் ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன். இப்ப மொர்தெகாய் அழுதுட்டு இருக்காப்ல. எதனால அழுதுட்டு இருக்கிறாரு? யூதரை ஃபுல்லா கொல்றதுக்கு ஒரு சட்டத்தை ஆமான் என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான். அப்ப இந்த செய்தியை எஸ்தர் கேட்ட போது அவருடைய அந்த அரண்மனையுடைய சட்டையை கழட்டிட்டு ஒரு எளிமையான சட்டையை போட்டு அழுதுட்டு இருக்கிறார். அப்ப அரண்மனையுடைய உடுப்பு இருந்தாதான் உள்ள வர முடியும். அப்ப எஸ்தர் அந்த உடுப்பை கொடுத்து அனுப்பிடுறா, அதை போட்டு உள்ள வர சொல்லு. அப்ப மொர்தெகாய் வாங்க மறுக்கிறார். இல்ல, நான் வாங்க மாட்டேன். அப்புறம் என்ன விஷயம் கேட்டபோது மொர்தெகாய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். அப்ப சொன்ன உடனே எஸ்தர் பண்ண காரியம் என்னன்னா, ஐயோ, ராஜா கூப்பிடாம நான் போய் நின்றேனா ராஜா என்ன பண்ணிடுவாரு, நான் சாகுற நிலைமை வந்துருமேன்னு அவர் ஃபர்ஸ்ட் சொல்றான். அடுத்துதான் அவர் ஸ்டெப் எடுக்கிறார். சரிங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல், யாராவது கூப்பிடப்படாமல் உள்முற்றத்தில் ராஜா இருக்கிற இடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் சரி ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய, பொற்செங்கோலை நீட்டால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய்ட்ட செய்தி அனுப்புறான். என்ன செய்தினா, இந்த சட்டம் இருக்குன்னு 127 நாடுக்கும் தெரியும். கூப்பிடாம போயிட்டோம்னா ஒருவேளை அவன் என்ன மைண்ட்ல இருக்கான்னு தெரியல, செங்கோலை நீட்லன்னா கதம் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 30 நாள் ராஜா என்னை கூப்பிடவே இல்ல அரண்மனைக்கு. அப்ப எஸ்தர் ராஜ்யத்தை எங்க இருக்காப்ல, அவளுடைய ரூம்ல இருக்கிறா. ஏன்னா ராஜா கூப்பிட்டா தானே போக முடியும். 30 நாள் ஆயிடுச்சு, ராஜா கூப்பிடல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ராஜா என் மேல் வைத்திருந்த அந்த விருப்பம் ஏதோ விட்டு போச்சோ, அதனால 30 நாள் ஆயிடுச்சு அவர் என்னை கூப்பிட்டு. நான் போய் காரியம் என்ன பண்ண போறது கிடையாது, நடக்க போறது கிடையாதுன்னு செய்தி அனுப்பி விடுறான் மொர்தெகாய்ட்ட. மொர்தெகாய் உடனே அவர் செய்தி அனுப்புறாரு. என்னன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து என்ன பண்ணும், உனக்கு வரும். நீ நினைக்கிறியா, நீ அரண்மனைக்குள்ள இருக்கிறதுனால யூதர்கள் கொல்லப்படும் போது நீ மட்டும் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா? இல்ல, உன்னையும் யூதன் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, உன்னையும் கொண்டு போட்டுருவாங்க. நீ அரண்மனைக்குள்ள இருக்கிறதும் பாதுகாப்பு கிடையாது. ரெண்டாவது, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தேனா வேற இரட்சிப்பு எங்க இருந்து வரப்போகிறது, யாருக்கு தெரியும்? கர்த்தர் உன்னை ராஜாத்திய மாத்துனதே இந்த காலம் வரப்போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை என்னவா மாத்தி வச்சிருக்கிறார், ராஜாத்தியா இந்த இடத்துல வைத்திருக்கார். எதற்கு? யூதனை காப்பாத்துறக்கா இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாப்புல மொர்தெகாய் சொன்ன உடனே எஸ்தருக்கு ஒரு தைரியம் வருது. ஹல்லேலூயா. அப்ப உடனே எஸ்தர் சொல்லுறா பாருங்க, நீ போ என்ன பண்ணு, சூசான் 16ஆம் வசனத்துல இருக்கும், நீ போய் என்ன பண்ணு, சூசான்ல உள்ள எல்லா யூதர்களுக்கும் என்ன பண்ணு, ஒரு கட்டளையை சொல்லு, 3 நாள் எல்லாத்தையும் உபவாசிக்கவே. பாருங்க, அந்த உபவாச ஜெபத்தோட வல்லமையை பாத்தீங்களா? நான் தான் சொல்ல வரேன். 3 நாள் எல்லாம் சாப்பிடாம இருந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா ராஜாக்கு முன்னாடி போகும்போது அவர் செங்கோலை நீட்டிடணும். நீட்டிட்டா நான் சொல்றத என்ன பண்ணுவாப்ல, அடுத்தவர் கேட்டுருவார். எனக்காய் வேண்டிக்கோ. அது மாத்திரம் இல்ல, நானும் என்ன பண்றேன், என் தாதிமார்களும் என் கூட இருக்கவங்களும் என்ன பண்ணுகிறோம்,
என்ன பண்ணுகிறோம்? உபவாசிக்கிறோம் நாங்க. மொர்தெகாய் அப்படியே போய் செய்தார்கள். 3 நாட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? யூதர்களும் எல்லா யூதர்களும் சாப்பிடாம, வசனம் சொல்லுது, குசியாமலும் குடியாமலும் ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க வாயில வைக்கல. என்ன பண்ணாங்களா? உபவாசித்து தேவ சமூகத்துல ஜெபித்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப 5வது வரியத்துல வாசிக்கும் போது தெரியுது. இப்ப என்ன பண்றா? 3வது நாள் எல்லாம் உபவாசி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது எஸ்தர் கிளம்பி ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறா. ராஜா எஸ்தரை பார்த்த போது ராஜா கண்களை ஒரு கிருபை கிடைக்குது. எஸ்தர் கொல்லணும் தோணல. எஸ்தர் வந்திருக்காருன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். நான் ரொம்ப நேசிக்கிறேன் எஸ்தர் வந்திருக்கிறாளேன்னு சொல்லி செங்கோலை நீட்டினது மாத்திரம் கிடையாது. அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு? நீ கேட்டுக்கொள்றது எதுவோ ராஜ்யத்துல அது பாதியா இருந்தாலும் நான் உனக்கு தருவேன். அப்படின்னா என்னன்னா, நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சிருவேன். அல்லேலூயா. உபவாச ஜெபம் கண்களில தயவு கிடைக்க செய்வது. தயவு மாத்திரம் கிடையாது, வேண்டுகோள். உனக்கு என்ன நீ கேளு, நான் அதை தருகிறேன். தேவ பிள்ளைகளே, நீ உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, நீ வேலை பார்க்கிற அதிகாரங்கள்ல உனக்கு தயவு கிடைக்கும். உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைக்கு சூழ்நிலையா இருக்கிற மனுஷன் இருப்பான். நீ அவன்கிட்ட போய் பேசும்போது, நீ ஜெபிச்சுட்டு போய் பேசும்போது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு எதிராக இருந்திருப்பான். அடுத்து நீ போய் பேசும்போது உனக்கு அவன் இணங்கி பேசுவான். இல்லைன்னா அவனை ஆஃப் பண்றதுக்கு ஆண்டவர் வேற ஆளை என்ன பண்ணுவார்? எழுப்புவார், அவனை சாஃப்ட் பண்றதுக்கு. நீ உபவாசித்து ஜெபிப்பேனா உன் மேனேஜருக்கு உன் கண்கள்ல தயவு கிடைக்கும். அவர் உன்னை என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்துவார். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? உபவாசி ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் காரியம் என்ன மாற்றம் தெரியுமா? மரணிக்க வேண்டிய இடத்துல தயவு. அதான் சொல்றேன், செத்தாலும் சாகுறேன், நான் என்ன பண்றேன்? ஆனா நான் உபவாசிச்சுட்டு போறேன். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் சாவ கட்டளை இல்லை, அதுக்கு பதில் அவருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளைட்டா. உனக்கு வேண்டிக் கொள்றது எதுவோ அது கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, உபவாசிக்கும் போது வெறும் மனித அதிகாரத்திலிருந்து மாத்திரம் தயவு கிடையாது. நீ உபவாசி ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு தயவு உனக்கு கிடைக்குது. நீ உபவாசி ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? நான் உனக்கு அதை தரேன். This is the power of prayer, fasting prayer. இதுதான் உபவாச ஜெபத்தில் உள்ள பெரிய வல்லமை. மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றத்தை எங்க? மனுஷ கண்களிலும் சரி, மனுஷ அதிகாரத்திலும் சரி, தேவன் அதிகாரத்தில் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். நீ வேண்டிக் கொள்றது எதுவோ அது கிடைக்கும். நீ ஆண்டவருடைய சமூகத்தை எழுதி வைத்து கேட்கலாம், ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியம் ரொம்ப நாள் தடைபட்டு கொண்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீ மௌனமா இருந்தேனா ரட்சிப்பு வேற எங்கேயாச்சும் வருமா? இது உங்களுக்கு தேவையோடு மாத்திரம் கிடையாது. உங்க வீட்டு ரட்சிப்பு உங்க கையில தான் இருக்கு. இது ஆக்சுவலா இது ஒரு நேஷனல் இஷ்யூ. ஆனா இன்னைக்கு நான் பர்சனலா எடுத்து பேசுறேன். ஏன்னா யூதர்களே அழிக்கிறாங்க. ஆனா இதை உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பர்சனலா பேச விரும்புகிறேன். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு எஸ்தர் நீ தான், உங்க வீட்டுக்கு மொர்தெகாய் நீ தான். உங்க வீட்டை அழிக்க ஆமானின் தந்திரங்கள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சட்டங்களை பிசாசு எழுதி வச்சிருக்கிறான், எத்தனை மனுஷங்களை ஏவி விட்டுருக்கிறான், எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறதே எதற்கு தெரியுமா? உங்க குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு. கர்த்தர் இன்னைக்கு உன்னைய சபைக்குள்ள வைத்திருக்கிறது எதற்குனா, உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத நபர்கள், உங்க வீட்டுல இருக்கிற தடைகள், உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை போக்குறதுக்காக தான் உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வேற யாராவது ரட்சிப்பை கொண்டு வர முடியுமா? அதான் நீங்க ஆண்டவர் கேட்கிற கேள்வி. ஆனா அதே இது நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. முதல் மாற்றம் என்ன? அதிகாரத்தின் கண்களில் தயவு. என் ஊழியத்துல நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். எனக்கு அந்த தயவு எங்கேயுமே இருக்கும். நான் பாட்டு ஓரத்துல இருப்பேன். ஒரு காலேஜ் போனாலும் சரி, ஒரு படிக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிற மெயினான நபர் கண்ணில் என் கண் பற்றும், அவங்க கண் என் மேல பற்றும். நான் பாட்டு சும்மா தான் இருப்பேன். கூப்பிட்டு என் கூட பேசுவாங்க, கூப்பிட்டு என் கூட என்ன பண்ணுவாங்க, காரியங்களை. ஏன்னா அதுதான் தயவு. ஆண்டவர் கொடுக்கறது ஒரு ஃபேவர். மனுஷ கண்களை தயவு தேவை. ஆனா மனுஷன் கண்களை தயவு கிடைக்க நம்ம ஓடக்கூடாது. அது தப்பு. சொல்ல புரியுதா? நம்முடைய பாணியில சொன்னா என்ன தூக்க கூடாது? என்ன தூக்க கூடாது? கூஜா தூக்க கூடாது மனுஷனுக்காக. இன்னும் சொல்ல போனா ஜால்ரா அடிக்க கூடாது. அவங்க இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. நீ கர்த்தரை நோக்கி பார்த்தேன்னா சுத்தி இருக்க மனுஷன் ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பான். ஆனா அவங்க உன்னைய தேடி வர மாதிரி கர்த்தர் வைப்பான். ஏன்னா நீ கர்த்தரை சார்ந்திருக்க.
உன் கண் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கு, பரலோகத்தை நோக்கி பார்த்திருக்கு, சாங்ஷன் அங்கிருந்து வரும். உபவாசி ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. எங்க போனாலும் கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள், சிக்கலான காரியம், சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள சொல்ல முடியும். லாஸ்ட் டைம் பிரெக்னன்சி இதுக்காக பதிய போயிருந்தோம். அநேகருக்கு 3 மாசம் ஆனாலும் 4 மாசம் ஆனாலும் பதிவு தர மாட்டாங்க. நான் போகும்போதே நான் ஜெபிச்சுட்டே போறோம். நான் போகும்போதே சொல்லிட்டு போறேன், பாரு நமக்கு இது ஈஸியா முடிஞ்சிடணும். போனா ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, கிறிஸ்டியன் அம்மா, ஈஸியா முடிச்சு அனுப்பி விட்டாங்க. போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம், அங்க 50 பேர் லைன்ல நிக்கிறான். அங்க ஒரு நபர்கிட்ட டிரைவ், நாங்க லைன்லயே நிக்கல. உடனே எதுக்கு நான் சொல்றேன்னா, சின்ன கர்த்தரை நீ சார்ந்திருப்பேனா அதிகாரி கண்கள்ல தயவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன காரியத்துல கூட, சின்ன சின்ன காரியம் நீ போனும் தேவை கிடையாது, தயவு உன்னை தேடி வரும். அல்லேலூயா. எஸ்தருக்கு பாருங்களேன், தயவு மாத்திரம் இல்ல, என்ன வேணும் கேளு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நம்ம பரம தகப்பன் செய்கிறார். நீ உபவாசித்து ஜெபிப்பாயனா பரலோகத்தில் இருக்கிற இயேசு, உனக்குள்ள இருக்கிற இயேசு கர்த்தர் பிதாவானவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். உன் விண்ணப்பம் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கணும்? உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வாரத்துல ஒரு வேலையை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த டே பிக்ஸ் பண்ணுங்க. சாட்டர்டே ஆனா உபவாசம். ஏன்னா அடுத்த நாள் வந்து நான் என்ன பண்றேன், மெசேஜ் கொடுக்குறேன். உபவாசத்துல வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இதே டெலிவரன்ஸ் பிரேயர் நடத்தினா 2 நாள் உபவாசிப்பேன், ஃப்ரைடே சாட்டர்டே. ஜெபிக்கிற அந்த பழக்கம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த ஜெபிக்கிற அந்த உபவாசிக்கிற பழக்கம் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம 2022ல இந்த ஊழியத்தை நாம் துவங்கணும். அப்ப இந்த ஊழியத்தை துவங்குறதுக்கு முன்பாக நான் திருவேற்காடுல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன், அசிஸ்டன்ட் பாஸ்டரா. அப்ப இந்த இடத்துல நீங்க ஊழியம் ஆரம்பிங்கன்னு சொல்லி பாஸ்டர் எனக்கு சொன்னப்ப, இந்த இடத்த போய் என்ன பண்ணுப்பா, ஒரு 3 மாசம் போய் பிரேயர் ரைட் பண்ணிட்டு வா அப்படின்னா. இப்போ 3 மாசம் இந்த இடத்துல வந்து ஜெபித்து இருந்தோம். யோசித்து பாருங்களேன், புது இடம். இப்பெல்லாம் உங்களெல்லாம் எனக்கு தெரியும், உங்க வீடுலாம். அப்ப எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. புது இடம், எங்க போக, யார்கிட்ட போக, ஒண்ணுமே தெரியாது. எங்க ஆரம்பிக்கணும், எங்க ஸ்டார்ட் பண்ண, மினிஸ்ட்ரி எங்க ஸ்டார்ட் பண்ண, எப்படி ஸ்டார்ட் பண்ண, ஒண்ணுமே தெரியல. அப்படியே பிளாங்கா இருக்கு. இடம் மட்டும் வருது. ஆண்டவர்ட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டேன், இதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணோம், 3 மாசம் பிரேயர் ரைட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்ப நான் என்ன பண்ணேன், என்ன நடக்குதுன்னு, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ஒண்ணும் தெரியல. ஃபர்ஸ்ட் நான் பண்ணது என்ன தெரியுமா, 50 நாள் உபவாசம் போட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டெப் என்ன, இந்த இடத்துல ஒண்ணும் தெரியல, என்ன பண்ணும் தெரியல, தலையும் முடியல, வாழும் புரியலன்னு ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஸ்டெப் 50 நாள் உபவாசம். இத்தனைக்கு நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கும்போது 50 நாள் உபவாசம் தொடர்ச்சியாக. அப்ப ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்றார், நான் சர்ச்ல இருந்து ஒரு 10 பேரை அனுப்புறேன், அங்க போய் சுவிசேஷ ஊழியம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் சுவிசேஷ ஊழியம் பண்ணுவாங்க. அப்ப ஐயப்பந்தாங்கல போய் நீ சுவிசேஷ ஊழியம் பண்ணுப்பா அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இந்த அவங்களை கூட்டிட்டு வராங்கன்னா காலைல இருந்து ஈவினிங் வரை இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியானம் உட்கார்ந்து சாப்பாடுக்கு ஒரு இடம் வேணும். பெண்கள் வராங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு யாருமே தெரியாது. அப்ப அதுல ஒரு நபர் வந்து ரொம்ப நெகட்டிவாவே பேசியிருந்தார். வாய்ப்பே கிடையாது, இந்த இடத்துல ஊழிய ஆரம்பிக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க அங்க யாருமே தெரியல, இத்தனை பேர் பெண்கள் எங்க கொண்டு போய் நீங்க விட போறீங்க, இது பாஸ்டரே சொல்றாரு, இது நடக்காது பாஸ்டர், இது சக்சஸ் ஆகாது, கூட்டு வர்றது வேஸ்ட் பாஸ்டர் அப்படின்னு. ஆனா நான் வந்து மனம் தளரவே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் எனக்கு பழக்கமா மாறினார். சர்ச்சை இடம் கேட்டு போனோம். நல்லா கவனிங்க, இங்கே சர்ச்சுக்கு ஆலயம் தெரியுங்களான்னு கேட்டுதான் போனோம். அப்படிதான் பழக்கம். நான் உபவாசி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நபரை ஞாபகப்படுத்தினார். அவரை எனக்கு முன்னப்பினே தெரியாது, ஒரு நாள் தான் அவருக்கு எனக்கு தெரியும். அப்ப நான் அவர்கிட்ட நான் போய் நிக்கிறேன். ஒரு வாரத்துல போகும்போது, ஐயா இந்த மாதிரி ஒரு டீம் வராங்க இங்க மினிஸ்ட்ரி பண்ண, எங்களுக்கு ஒரு வீட்டு ஒரு கீழே வந்து ஒரு போர்ட்டிகோ இருந்துச்சு. அந்த போர்ட்டிகோ மட்டும் தர முடியுமா, அந்த போர்ட்டிகோல மாடு எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் கிடைத்தா போதும், கீழே இருக்க ரெஸ்ட் ரூம் நாங்க யூஸ் பண்ணா போதும், எனக்கு தர முடியுமான்னு. அவர் சந்தோஷமா, எடுத்துக்கோங்க பிரதர், தாராளமா நீங்க வந்து ஜெபிங்க, எனக்கு இது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு. அந்த இடத்துல தயவு 2 நாளைக்கு மட்டும் தான், ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் பார்த்திருக்கிறேன். அப்ப இந்த டீம் வந்து வேலை பார்த்தா, இது ஊழியம் பண்ணோம். எல்லாருமே பிரிஞ்சு போய் சுவிசேஷம் அறிவிக்க போனோம். அப்ப நான் ஒரு தெருக்குள்ள போனப்ப ஒரு வீட்டை ஆண்டவர் காட்டினார். அந்த வீட்டை கதவு தட்டுறேன். அந்த நபர் எங்களை யாருக்குன்னே தெரியாது. நாங்க இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ண இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் எங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார்ந்தார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த இடத்துல ஒரு பிரேயர் நடத்தலாமா, ஒரு சர்ச் மாதிரி நடத்தலாமான்னா, தாராளமா நடத்துங்க பிரதர். அன்னைக்கே அவ முடிச்சு வீட்டுக்கு போகும்போது
இப்ப பாருங்க, ஒரே நாள்ல இடமும் கிடைச்சிருச்சு, சர்ச்சு நடத்த ஒரு வீடும் கிடைச்சிருச்சு. அந்த முறுமுறுத்த நபர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன். இடத்துக்கு அழகாலன்னு அலைவாங்க, ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா நான் மனசுக்குள்ள எதுவும் வெளியே சொல்லல. நான் 50 நாள் உபவாசம் இருக்கிறது எனக்கு தானே தெரியும். நான் பட்ட பாடு எதுக்கு சொல்றேன்னா, மனுஷ கண்கள்ல தயவு. அடுத்து கொஞ்ச நாள் போச்சு, 5 வீடு கிடைச்சிருச்சு. 3 பேர் கூட ஆராதிக்க வரமாட்டாங்க ரெகுலரா, 5 பேர் கூட வரமாட்டாங்க. பார்த்தேன். அடுத்து 120 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். 120 நாள் ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே அடுத்து மார்ச்ல டெடிகேஷன் வருது, டெடிகேட் பண்ணி இந்த ஊழியத்தை டெடிகேட் பண்ண போறோம், அதுக்குள்ள எனக்கு ஒரு 15 ஆத்மா கொடுங்கப்பா. ஏன்னா 2 பேர் இத்தனை 6 மாசம் 3 மாசம் ஊழியம் பண்ணிட்டோம், இன்னும் 5 பேர் 6 பேரை வச்சுட்டு நான் டெடிகேஷன் போக முடியாது. நீ இந்த ஊழியத்துல கூட இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு 15 ஆத்மா என் கையில கொடுங்க. டெடிகேஷனுக்குள்ள போகும்போது 15 ஆத்மா வரணும். அப்போ வந்தாங்கதான் கிளாரா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்தவங்க தான் கேத்ரின் சிஸ்டர் ஃபேமிலி. கர்த்தர் 15 பேருக்குள்ள போக வைத்தா. 120 நாள் உபவாசம். நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப வருஷத்துல பாதி நாள் உபவாசத்துல இருந்தேன். அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், குச்சி மாதிரி இருப்பேன். எதுக்கு சொல்றேன்னா, உபவாசம் வல்லமை உள்ளது. திறக்காத இடத்துல வாசலை திறக்கும், கிடைக்காத இடத்துல உனக்கு தயவு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னா அந்த செய்தியை கேட்டுட்டு போயிட்டு இருக்காதீங்க. பாஸ்டர் இதெல்லாம் பண்ணிருக்காருப்பா, இதெல்லாம் எதுக்கு சொல்றது? நீ பண்ணி உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும். நீங்க பண்ணி அடுத்து சொல்லணும், பாஸ்டர் என் கண்கள் மனுஷ கண்கள் தயவு கிடைச்சது, கர்த்தர் கண்கள் தயவு கிடைச்சது, கர்த்தனை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார். உபவாச ஜெபம் வல்லமை உள்ளது. இன்னையில இருந்து அதை ஹேபிட்டா வச்சுக்கோங்க. மேக் இட் இஸ் a habit. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பெரியவங்க தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உபவாசம் இருந்து ஜெபித்து பாரு, உனக்கு கர்த்தர் எப்படி ஞானத்தை தருகிறார் பார், அபிஷேகத்தை தருகிறார் பார், எவ்வளவு நல்ல குணமுள்ள பிள்ளையா இருப்பான் பார். முதலாவது உபவாசம் என்ன பண்ண, நமக்கு எதை கொடுக்கிறது? அதிகாரத்தின் கண்களில் தயவு கிடைக்க செய்யுது. மனுஷங்கள அதிகாரத்தின் கண்களில் தயவு கிடைக்க செய்யுது. அல்லேலூயா. அடுத்து உபவாசம் பண்ணும்போது வருகிற மாற்றம் பாருங்க, எதிரியின் கரத்தினால் கனம் உண்டாகிறது. அல்லேலூயா. நம் உபவாசம் பண்ணும்போது அடுத்த ஆசீர்வாதம் மாற்றம் பாருங்க, எதிரியின் கையில இருந்தே நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனத்தை தருகிறார், ஒரு மேன்மையை தருகிறார். வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய் அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். 12 வாசி. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்ப என்ன நடக்குது? என்ன இன்சிடென்ட்ல நிக்கிறீங்க? கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாரா ராஜா? யாருக்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ராஜா உட்கார்ந்துருக்காப்ல? அகாஸ்வேரு ராஜா. சரி. இப்ப எஸ்தர் யாருக்கு முன்னாடி நிக்கிறாப்ல? யாருக்கு முன்னாடி? ராஜாக்கு முன்னாடி நிக்கிறான். உன் வேண்டுதல் என்னன்னு கேக்குறாப்ல. நம்மளா தான் என்ன சொல்லிருப்போம்? கேட்டுட்டாரா, லிஸ்ட போடுறா, இப்படி பண்ணிட்டான், ஆமான்னு அப்படி பண்ணிட்டான்னு. நல்லா பாருங்க, எஸ்தர் அழகாக ஒரு காரியம் பண்றான். வேண்டுதலை சொல்லாம ராஜாட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா. ராஜாவே, ஒரு விருந்து பண்ணிருக்கேன், நீங்களும் ஆமானும் மாத்திரம் என்ன பண்ணணும்? என் விருந்துக்கு வரணும். அப்ப நான் என்ன பண்றேன்? வேண்டுதலை சொல்றேன். இதுதான் டிவைன் விஸ்டம். பாருங்க, எஸ்தர் ராஜாதி உபவாசம் இருந்ததுனால கர்த்தர் அந்த பிரச்சனை பாருங்க எப்படி அப்ரோச் பண்ணுன்றத ஞானத்தை அவர் கொடுத்திருக்காரு. பாருங்க, இன்னைக்கு உங்க குடும்ப பிரச்சனையை அப்ரோச் பண்ண தெரியல, எடுத்தோம் கவுத்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீ உபவாசி ஜெபிப்பேனா கர்த்தர் உனக்கு தெய்வீக ஞானத்தை தருவார். குடும்ப இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண, குடும்ப நபர்கிட்ட எப்படி பேச, குடும்ப தலைவன்கிட்ட எப்படி பேச, மனைவிட்ட எப்படி பேச, பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள வழி நடத்த, அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணக்கூடிய டிவைன் விஸ்டம் கர்த்தர் உனக்கு தருவார், தெய்வீக ஞானம். அப்ப எஸ்தர் என்ன பண்றா? சொன்ன உடனே டைம்ல டக்குன்னு சொல்றேன், ராஜா உடனே கட்டளையிடுறான், ஆமான கொண்டு போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கடான்றான். அப்ப சீக்கிரமா போய் ஆமான என்ன பண்றாங்க? தரன்னு இழுத்துட்டு வராங்க. எங்க? எஸ்தர் ராஜாத்தி விருந்து வைத்திருக்காங்க, சீக்கிரம் வாண்ட். எனக்கு நேரத்தை பிடிச்சது என்ன தெரியுமா? ராஜாக்கு முன்னாடி போறதுக்கு யார் பயந்துட்டு இருந்தா? எஸ்தர் பயந்துட்டு இருந்தா. எஸ்தருடைய உயிர் யார் கையில இருந்துச்சு? யார் கையில இருந்துச்சு? ஆனா உபவாசத்துக்கு அப்புறம் இப்ப ராஜாவுடைய குடிமை யார் கைக்கு வந்துருச்சு? அடடா, அது யாராவது நோட் பண்ணீங்களா?
இப்ப எஸ்தர் சொல்றதெல்லாம் யாரு கேக்குறாப்ப? ராஜா கேட்டுட்டான். அதுதாங்க உபவாச ஜெபத்தின் வல்லமை. ராஜாவே, அது அழகா இருக்கும், அவளை பக்குவமா பேசும். அதை வேற கோணத்துல ஒரு நாள் நான் செய்தியா கொடுக்குறேன். ராஜாவே, உன் கண்கள்ல தயவு கிடைச்சிச்சுன்னா நான் விருந்து பண்ணிருக்கேன், என்ன பண்ணுங்க, ஆமான கூட்டிட்டு வாங்க. அப்ப நான் சொல்றேன். அப்படியாமா? ஆமான கூட்டு வாடா. இப்ப விருந்துல வந்து உட்கார்ந்த உடனே ராஜா கிட்ட வந்து கேட்பாப்ல, ராஜாத்தி விருந்துக்கு வந்துட்டேன், இப்ப சொல்லு. ராஜாவே, இன்னும் உங்க கண்கள் எனக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு ஒரு விருந்து பண்ணிருக்கேன், நாளைக்கும் இதே மாதிரியே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் ஆமான்னு வாங்க, நான் நாளைக்கு சொல்றேன். ராஜாக்கு கியூரியாசிட்டி ஆகி போச்சு, என்னடா இவ இப்படி சொல்றாளே, சரி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ராஜா எந்திரிச்சு போயிட்டாப்ல. இந்த விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆமானுக்கு பெரிய சந்தோஷம். என்ன அப்படி பாரு, ராஜா ராணி வேற யாரு, நான் மட்டும்தான், அந்த இடத்துல வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோட ஆமானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராஜா இவ்வளவு பெரிய இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ராஜா மேஜையில உட்கார்ந்து ஈக்குவலா சாப்பிட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லி வெளியே வரான். மொர்தெகாய் என்ன பண்ணல, எல்லாரும் வணக்கம் போடுறான், குனிறான். மறுபடியும் மொர்தெகாய் என்ன பண்ணல, அவனை கண்டு வணங்கவே இல்லை. வந்துச்சு பாருங்க அவனுக்கு கோபம். வீட்டுக்கு வரான், வேமா வந்து மனைவிட்ட சொல்றான், எனக்கு அவன் பட்டு கொடுத்த கணத்தெல்லாம் சொல்றான். ராஜா அப்படி சாப்பாடு கொடுத்தாரு, இப்படி சாப்பாடு கொடுத்தாரு, நானும் ராஜா மட்டும், ஆனா அந்த மொர்தெகாய் மட்டும் என்ன பண்ணல, நீ மதிக்க கூட இல்ல. மனைவி மாதிரிதான் சில மனைவி நல்ல மாறல. அதோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஒண்ணு இருந்தாலே கிளுகிளுன்னு ஆயிடும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்றாங்க. மனைவி, அந்த அம்மா சொல்லுது, என்ன பண்ணு, யாருக்கு, மொர்தெகாய்க்கு என்ன பண்ணு, 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணு, நாளைக்கு அவனை தூக்குல ஏத்திட்டு தான் என்ன பண்ணணும், நீ சாப்பிட போகணும்டான்னு சொல்லி இவனோட ஈகோவை டச் பண்ணி விட்டுருச்சு. இதோட சேர்ந்து கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும், இவனுக்கு இது நல்லதா பட்டது, நைட்டோட நைட்டா 50 அடிக்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ண சொல்லிட்டு நைட்டோட நைட்டா மறுபடியும் என்ன பண்றான், யாரு, ஆமான் வந்து ராஜாவை பார்க்க போறான். எதற்கு, நாளைக்கு இவனை தூக்குல ஏத்தணும். இப்ப ராஜா என்ன எனக்கு அப்படின்னா, ராஜாவுக்கு நைட்டு தூக்கம் வரல. நல்லா பாருங்களேன், உபவாசம் பண்றதுனால ஆண்டவர் என்னெல்லாம் வேலை பண்றாரு பாருங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா இங்க வாங்கடான்னு சொல்லி என் ராஜ்யத்துல நடந்த ஒரு புஸ்தகம் இருக்கும், சரிங்களா, எல்லா ராஜாக்களும் புஸ்தகம் வச்சிருப்பாங்க, நான் பண்ணதெல்லாம் வாசி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா பண்ண நல்லது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, வாசிக்கும் போது ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, இந்த மொர்தெகாய் வந்து அரண்மனை வாசல்ல இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப கூட இருந்த 2 பேர் வந்து ராஜாவை கொல்ல திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதை யார் பார்த்திருக்கிறா, மொர்தெகாய் கேட்டு இந்த செய்தியை எஸ்தர் மூலமா சொல்லி அனுப்பியிருக்கிறான். அப்ப ராஜாவுடைய உயிர் மொர்தெகாய் கொடுத்த தகவலால என்ன பண்ணுச்சு, காப்பாற்றப்பட்டுருச்சு. இதை வாசிக்கும் போது ராஜா கேட்கிறாரு, அப்ப என் உயிரை காப்பாத்தின மொர்தெகாய்க்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப, ராஜாவே ஒண்ணுமே அவனுக்கு பண்ணல, அவனுக்கு எந்த கணமுமே பண்ணல ராஜாவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க வந்து யார் நிக்கிறா, ஆமான் வந்து நிக்கிறான். எதற்கு வந்து நிக்கிறான், இந்த மொர்தெகாயை நாளைக்கு தூக்குல போடணும்னு வந்து நிக்கிறான். அப்ப உள்ள வந்தோன்னா ராஜா கேட்கிறாரு, ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு என்ன பண்ணும் சொல்லு ஆமானே அப்படின்றார். ஆமானுக்கு ஒரு மனசுக்குள்ள சிந்தனை, என்னது, நம்ம இல்லாம அடுத்து யார் ராஜா கணம் பண்ண போறார், நம்மளதான் ராஜா கேட்கிறாரு போலன்னு சொல்லி என்னாலலாம் இவனால பண்ணணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் இழுத்து விடுறான், அடிச்சு விடுறான். ஏன்னா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ராஜா நம்மளதான் கணம் பண்ண போறாரு நினைச்சுக்கிட்டு கேட்கிறான். ராஜா யாரு கணம் பண்ண போறாரு, மொர்தெகாய் கணம் பண்ண கேட்கிறாரு. ஆனா இவன் மனசுக்குள்ள நம்மளதான் கணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னா பாருங்க, ஒரு லிஸ்ட் 6:6 இருக்கு பாருங்க. என்னன்னா, ராஜா போட்டிருந்த அங்கேயே அவனுக்கு தரணும். என்னவா, ராஜா போட்டிருந்த அங்கேயே அவனுக்கு கொடுத்து, ராஜா எந்த குதிரை மேல போனாரோ அந்த குதிரை மேல அவனை உட்கார வச்சு, ராஜாக்கு இருக்கிற ரைட் ஹேண்ட் கையில இந்த ஆடையெல்லாம் கொடுத்து, அந்த ராஜா கையில இருக்கிற இந்த பெரிய அதிகாரி வந்து அந்த மகனை என்ன பண்ணணும், ட்ரெஸ் போட்டு ராஜாவுடைய கிரீடத்தை வச்சு குதிரை மேல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டு போய் சொல்லணுமா, என்னது, ராஜா கணம் பண்ணின மனுஷன் இவன் தான் அப்படி சொன்ன. ராஜா சொல்றது, அப்படியா, அது ரொம்ப நல்லா இருக்கு, நீ சொன்ன எல்லாத்தையும் அப்படியே போய் யாருக்கு பண்ணு, மொர்தெகாய் பண்ணுட்டாப்ல. இதுல ஒண்ணு கூட தவறிடக்கூடாது. வாஸ்தவமா செம்ம சிரிப்பா இருக்கு எனக்கு. ஆண்டவர் என்ன காரியம் பண்றாரு பாருங்க. ஜெபிக்கும் போது எந்த ஆமான் மொர்தெகாய அழிக்கணும்னு நினைச்சானோ, யூதனை அழிக்கணும்னு நினைச்சானோ, அதே ஆமானுக்கு கட்டளை வருது. அதே எந்த மொர்தெகாயை தூஷணமா பார்த்தானோ அதே மொர்தெகாய ஓன் வாயால ஓன் கையால அலங்கரித்து எங்க கூட்டுவா, எல்லா மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா.
இத கூட்டு வந்து வச்ச போது வசனம் சொல்லுகிறது, ஆமான் மூஞ்சிய தொங்க போட்டு வெக்கம் தாங்காம ஓடி போனானா. இதெல்லாம் பண்ணிட்டா இல்லைன்னா பண்ணாட்டினா என்ன ஆகும்? ராஜா இவன் தலையை எடுத்துருவார். பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். தேவ பிள்ளைகளே, இதுதான் உபவாச ஜெபத்தில் 2வது வல்லமை. நீ உபவாசித்து ஜெபிப்பாயானால் உனக்கு எதிராக இருக்கிற மனுஷங்களை கொண்டே உனக்கு அந்த கனத்தை கட்டளையிடுவார். அவன் வாயிலிருந்தே உனக்கு கனம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் தள்ளி விட்டுருவார். நீ கனப்படுத்தி ஆகணும்னு என்ன பண்ணிடுவார்? தள்ளி விட்டுருவார். எப்ப? நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது. கர்த்தர் செயல் கண்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும், தீமையான சூழ்நிலையும் நமக்கு நன்மையாக, நமக்கு உயர்வாக அவரால் மாற்றி தர முடியும். அல்லேலூயா. யாரு கையில இருந்தே மேன்மை? எதிரியின் கையில இருந்தே மேன்மை. இன்னைக்கு எதிரியோட உட்கார்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்காதீங்க, முறுமுறுத்துக்கிட்டு இருக்காதீங்க. வேலை ஸ்தலத்துல இவன் எனக்கு எதிராக இருக்கிறான், அவங்க எப்படி எதிராக இருக்கிறாங்க, வீட்டுல இவங்க பக்கத்து வீடு அப்படி இருக்கு, எய்த்த வீடு அப்படி இருக்கு, ஆனா சொந்தக்காரன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கிறான். நீ உபவாசித்து ஜெபிப்பேனா அதே எதிரியை வைத்து உன்னை கதை கனப்படுத்துவா. அவங்களுக்கு வெக்கம் உண்டாக வேண்டிய ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? செய்வாருங்க. இதுதான் உபவாச ஜெபத்துடைய 2வது வல்லமை, 2வது மாற்றம். எதிரியின் கையினாலே நமக்கு என்ன பண்ணும்? கனம் கிடைக்கும். இப்ப முக்காடை போட்டுட்டு ஆமான் எங்க ஓடுறாப்புல? வீட்டுக்கு ஓடி மனைவிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. இப்படி நடந்து போச்சு உடனே மனைவி சொல்றா, உன் அழிவு ஆரம்பம் மாறிச்சு. அவன் சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் யூதன், அவனால தொடவே முடியாது சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து ஒரு ஆள் வந்து நிக்கிறான். வந்து, ஆமானே ராஜாத்துடைய விருந்துக்கு கூப்பிடுறாங்க, சீக்கிரம் பேசிட்டு தரதரம் எழுதிட்டு போயிட்டாங்க. யார? ஆமா. தேவ பிள்ளைகளே, இதுதாங்க நடக்கும். நாம் உபவாசித்து ஜெபிப்போனா, நீங்க கர்த்தர் நமக்கு எளிமையான வழிகளை வைத்திருக்கார் வேதத்துல. ஆனா அந்த எளிமையான வழிகள் எல்லாம் விட்டுட்டு நம்முடைய மாம்சத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்? போராடி கொண்டு. இந்த மாசம் அழகா வாசித்தோம். எத்தனை பேர் கவனிச்சீங்க? நீதிமொழிகள்ல, உன் சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத, உன் சுய புத்தியின் மேல் நீ சாராத, கர்த்தரே உன் காரியங்களை என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தர் மேல பற்றுதலா இருந்து, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த உபவாசித்து ஜெபித்து நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த 14 நாள் ஜெபத்தை நான் விட மாட்டேன். இந்த 14 நாள் ஜெபத்துல ஏதாவது ஒரு வேளை நான் உபவாசிப்பேன். ஒருவேளை ஜெபத்துக்கு வர முடியல அப்படின்னா, உங்களுக்கு காலையிலயும் வேலை, ஈவினிங்கும் வேலை அப்படின்னா, ஏதாவது ஒரு வேளை நீங்க வீட்டுல இருந்து உபவாசித்து ஜெபிங்க. இந்த 14 நாள் ஆண்டவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். எதிரியின் கையிலிருந்து கனம், அதுதாங்க பெரிய காரியம். ஒரு ஏளனமாய் பார்த்தவன் கண்களுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? அது கர்த்தர் மாத்திரம். நீங்க இந்த பொசிஷனுக்கு வரவே முடியாது, போராடினாலும் வர முடியாது. யோசித்து பாருங்க. ஏளனமா பாக்குறான் மொர்தெக்காயை, ஏளனமா. இவன் ஒரு துச்சமே கிடையாதுடா, வஞ்சிக்கிறான். ராஜாவே வஞ்சிச்சுட்டான். முழு கோத்திரத்தை அழிக்க பாக்குறான். யோசிச்சு பாருங்களேன். ஆமானுக்கு தான் பிரச்சனை. ஆனா இவன் எவ்வளவு வஞ்சகமானவன் பாத்தீங்களா? எவ்வளவு தந்திரமானவன். அப்ப அந்த தந்திரமானவனை திட்டத்தையே கர்த்தர் தலைகீழாய் மாத்த முடியும். எப்ப? நீ உபவாசிக்கும் போது. எவ்வளவு தந்திரமானவன் பாருங்க. ஆனா அவன் கையில இருந்தே கர்த்தர் மொர்தெக்காய்க்கு கனத்தை கொண்டு வந்தார். அதே தேவன் நம்ம உபவாசி ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய தந்திரமான மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்கள் கைகளிலிருந்தே கர்த்தர் கனத்தை தர முடியும். அடுத்து 3வது இதை பார்த்து நம்ம முடிக்கலாம். நம்ம உபவாசித்து சபையாய் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பண்ணுகிற மாற்றம் என்ன பாருங்களேன்? காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும். நீ உபவாசித்து ஜெபிப்பீங்கன்னா உனக்கு எதிராய் எழுதப்பட்ட காரியம் அதை கர்த்தர் மாறுதலாய் கர்த்தர் முடிக்க பண்ணுவார். ஆமென். வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்கள் ஆகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. 9:1 வாசிமா. அடுத்து, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா.
இப்ப ஆமான எங்க கூட்டிட்டு போறாங்க? 2வது விருந்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது இப்ப ராஜா கிட்ட இப்பயாச்சும் சொல்லுமான்னு கேட்கும்போது எஸ்தர் ராஜா அருமையாய் சொல்லுகிறா. ராஜா கண்களில அவர் அந்த விஸ்டம், அழகான ஒரு விஸ்டம், எடுத்தம் கௌத்தம்னு பேசாம அவர் அழகா அந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கோம். ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சுன்னா ஏன் உயிரை எப்படி ராஜா காப்பாத்துனீங்களோ அதே போல ஏன் ஜனத்தின் உயிரை என்ன பண்ணுங்க, நீங்க காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவ அடுத்து சொல்றா. ஒரு எதிரி எழும்பி ராஜாக்கே தெரியாம ராஜாக்கு பெரிய அழிவை கொண்டு வரும்படி என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய சதி திட்டம் போடப்பட்டிருக்கு, என்னுடைய குலத்தையே அழிக்க என்ன பண்றாங்க, திட்டமிடுறாங்க சொல்லி ராஜாக்கு முன்னாடி சொல்கிறான். ஏன்னா யூதர்கள் தான் ஒரு பெரிய சோர்ஸ் அவங்களுக்கு. அந்த அகஸ்வேரோடைய இவன் சொல்றான் பாத்தீங்களா, 10 டன் சில்வர் தரேன்னு சொல்றான் பாத்தீங்களா. அது இன்னைய நாட்டுடைய மதிப்புடைய விலை எவ்வளவு தெரியுமா? அது 375 டன், 212 மில்லியன். அந்த காலத்துல 21 கோடி ஆகுது. 21 கோடி மதிப்புள்ள சில்வரை தரேன்னு என்ன பண்ணிருக்கான். அப்ப பாருங்க, இப்ப தேசத்துல எவ்வளவு செழிப்பு இருக்கும். இந்த செழிப்புக்கும் முழு செழிப்புக்கும் காரணம் யாரு? இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் மூலியமா தான் இந்த தேசமே ஆஸ்வதிக்கப்படுகிறது. அப்ப எஸ்தர் சொல்றா, இப்ப எங்க யூத குலத்தையே என்ன பண்ண பாக்குறான், ஒருத்தன் அழிக்க பார்த்துட்டான். ஏன்னா ராஜா கட்டளையிட்டார். என்னன்னு கட்டளையிடல, யூதனை அழிக்கன்னு அவர் கட்டளையிடல, ஒரு கூட்ட மக்கள்னு சொல்லிதான் என்ன பண்ணுகிறான், இவன் தந்திரமாய் இது பண்ணுகிறான். அப்ப ராஜாக்கு கோபம், உங்களை அழிக்க திட்டம் போட்ட அந்த 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 துணிகரமான மனுஷன் யாருன்னு இந்த நம்ம டேபிள்ல உட்கார்ந்துருக்கான் பாருங்க, இந்த டேபிள்ல உட்கார்ந்து அவர் அருமையான வார்த்தை சொல்லுவான், இந்த துஷ்ட மனுஷனாகிய ஆமான் தான் அது காரணம்னா ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துடும். ராஜா வெளியே எழும்பி போய் வருவார். அதெல்லாம் நீ வீட்டுல போய் வாசிங்க. வந்த உடனே அங்க இருந்த வேலையாட்கள் ஒருத்தன் சொல்லுவான், ராஜாவுக்கு நன்மை செய்த மொர்தெக்காய்க்கு இந்த கொடூரமான ஆமான் என்ன பண்ணிருக்கான், நாளைக்கு காலை தூக்கிடுறதுக்கு 50 அடி உள்ள மரத்தை வைத்திருக்கான். ராஜாக்கு நன்மை செய்த மொர்தெக்காய்க்கே இவன் என்ன பண்ணிருக்கான், துஷ்ட மனுஷன் இப்படி திட்டத்தை போட்டு வைத்திருக்கான், உங்ககிட்ட அதை பர்மிஷன் கேட்க வந்திருக்கான்னு ராஜா சொல்றார், அதே தூக்கு மரத்தை இவனை போடுன்றார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதே தூக்கு மரத்துல யார தூக்கி போட்டாங்க, ஆமானை தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. அடுத்து ஆமான் செத்துட்டான். ஆனா ஆமான் கொடுத்த ஆர்டரு 127 நாடுகளிலும் ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன ஆர்டர் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாள் என்ன அப்படின்னா 13வது தேதி 12வது மாசம் 13வது தேதி. ஆதார் அவங்க நமக்கு டிசம்பர் ஜனவரி அப்படிலாம் இருக்கும்ல, அவங்க கேலண்டர்ல ஆதார்ன்ற மாதத்துல 13ஆம் தேதி யூதர்கள் என்ன பண்ணணும், முற்றிலும் அழிக்கணும். இதுதான் சட்டம். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்ப மொர்தெக்காய ஆமானின் இடத்துல ராஜா உயர்த்தி இப்ப ஒரு பெரிய ஒரு லெட்டர் போகுது. என்ன லெட்டர் அப்படின்னா, அதான் 12வது வசனத்தை வாசித்தோம், யூதர்களுக்கு பாதுகாக்கிற ஒரு சட்டத்தை ராஜா எழுதி கையெழுத்து போடுகிறார். யூதரை அழிக்கணும்னு நினைச்ச நாளில அதே போது யூதர்கள் தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு, அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை எழுதி முத்திர மோதத்தை இட்டு 127 நாடுகளுக்கும் போனது. எந்த நாளில ஆமான் குறித்தானோ யூதர்களை அழிக்கணும், அதே நாளில யூதர்களை பாதுகாக்கிற சட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதான் வசனம் சொல்கிறது, எதிரிகள் யூதர்களை மேற்கொள்வான்னு நினைச்சோம், ஆனா யூதர்கள் எதிரிகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில காரியத்தை மாறுதலாய் முடித்திருப்பான். உனக்கு டெட்லைன் வைத்திருப்பான் மனுஷன். உனக்கு ஒரு டெட்லைன் இருக்கும், இதுக்குள்ள இந்த நாளுக்குள்ள கர்த்தர் அந்த டெட்லைனை மாறுதலாய் அவர் மாற்ற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மாத்திரம் இல்ல, தேசத்துல பெரிய கொண்டாட்டம் உண்டாகிறது. இன்னொன்னு, மிச்ச யூதர் அல்லாத ஜனங்களுக்கு யூதர் மேல் ஒரு பயம் உண்டாகுது. அநேகர் தன்னை யூதர்களாக மாத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வசனம். 17வது வசனம், 8:17 கடைசி வசனம் பாருங்க. யூதருக்கு பயப்படும் பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். தன்னை யூதர்களாக மாற்றி கொண்டார்கள். எதற்கு? பயத்தினால கிடையாது. இந்த தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை மாறுதலாய் முடித்திருக்கிறார். இதை அவன் கண்கூடா பார்த்ததுனால தன்னை யூதனாக மாற்றிக் கொள்கிறான்.
யூதரின் தேவனே என்னுடைய தேவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சாக கிடக்கின்ற மொர்தெகாய்க்கு அந்த சூழ்ச்சி பண்ண அவனே எங்க ஏறிட்டான்? தூக்கு மரத்துல ஏறிட்டான். அனாதையா இருந்த எஸ்தரை கர்த்தர் எங்கவா மாத்தி வச்சிருக்கிறார்? ராஜாத்தியாய் மாத்தி வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட நாளை குறித்து இந்த நாள்ல முழு யூத குலமும் அழியணும்ன்ற நாள்ல, அதே நாளில யூத குலத்தை பாதுகாக்கிற சட்டத்தை ஏற்படுத்துகாதே. இந்த தேவன் சாதாரணமான தேவன் கிடையாது. இந்த கர்த்தர் சாதாரணமான கர்த்தர் கிடையாது. இதை கண்கூட பார்த்த அநேக ஜனங்கள் தன்னை யூதர்களாக தன்னை மாற்றிக் கொண்டாங்க. எப்படின்னா விருத்த சேதனம் பண்ணி அவங்க மாறி இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்தானம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம். பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாத்தீங்களா உபவாச ஜெபத்துடைய வல்லமை? ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை மாறுதலாய் மாற்றம் பண்ணுகிறார் பாருங்க. அல்லேலூயா. கேட்ல கடந்த மொர்தெகாயுடைய நிலைமை என்ன தெரியுமா? இப்ப அது வாசிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த வசனம். கேட்ல வாசல திறந்து இருந்த மொர்தெகாயை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. 15ஆம் வசனம், 8:15 வாசிமா. 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளநிலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. 10:3 வாசிமா. 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் ஸ்தானத்துக்கு வந்தான். அல்லேலூயா. போதும். யூதர்ல பெரியவனாக மாறினான். கேட்ட திறந்திருந்த மொர்தெகாயை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது? அழிந்து போயிருக்கணும், மண்ணோட மண்ணு மக்கி போயிருக்கணும். ஆனா மொர்தெகாய் இளம் நூல் தரித்து ராஜவஸ்திரம் தரித்து ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வைத்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அழுகையும் துக்கமும் உலகம் எங்கிலும் துக்கித்துக் கொண்டிருந்த யூதர்கள், வசனம் சொல்கிறது, மகிழ்ச்சியோடு விருந்து செய்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த நாளை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். நீ அழிது கொண்டிருக்கிற நாட்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நாட்கள், நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது காரியம் மாறுதலாய் மாறி அது மகிழ்ச்சியும் நீ சந்தோஷமும் அக்களிக்கும் நாட்களாய் மாறும். It will be a day of celebration. இததான் அவங்க பூரீம் பண்டிகையாய் கொண்டாடினாங்க. இதெல்லாம் நினைவு கூர்ந்து, எப்ப நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது உன் காரியங்கள் மாறுதலாய் மாறும். தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போடுவார். உன் துக்கத்தை அவர் மாற்றி போடுவார். எப்ப? உபவாசித்து ஜெபிக்கும் போது காரியம் மாறுதலாய் முடியும். நிச்சயம் முடியும். ஹல்லேலூயா. உபவாசம் எப்பவுமே வல்லமையோடு கனெக்டட் ஆகும். பிரேயரே பவர்ஃபுல். ஆனா உபவாச ஜெபம் இன்னும் அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வல்லமையெல்லாம் இழந்துடாதீங்க வாழ்க்கையில. இந்த வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மேன்மைய விட்டுடாதீங்க. ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய கரம் குறுகி போகல. ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தான் நம்ம எப்படி இருக்கோம்? குறுகி இருக்கிறோம். இன்னைக்கு வளருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு இமைப்பொழுதுல உயர்த்திடுவார். ஆனா உயர்த்துறதுக்குரிய அந்த லைஃப் ஸ்டைல் தான் நமக்குள்ள என்ன பண்ணல, இன்னும் வரல. இன்னைக்கு உபவாச ஜெபத்தை அங்கமாய் மாத்திக்கோங்க. சின்னவங்கள இருந்து பெரியவங்களுக்கு சொல்றேன், பெரியவர்களுக்கும் சொல்றேன், வயசானவங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உபவாசிங்க. ரொம்ப உடம்பு முடியலையா, ஒரு 3 மணி நேரம் உபவாசிங்க. முடியாதா? வாலிப பிள்ளைங்களாம் நீ நல்லா உபவாசிக்கலாம். ஒன்னும் ஆகாது, உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. நல்லா உபவாசிக்கலாம், உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. வாழ்க்கையில உன் ஜெயத்தை கொண்டு வரும். உன் காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. கடைசி அவனை சொல்லி முடிச்சிடறேன். 1873 இருந்து 1876 வரைக்கும் யூஎஸ்ல ஒரு ஸ்டேட் இருந்துச்சு, மினிசோட்டா தானே கரெக்டா? மினிசோட்டா அப்படின்னு ஒரு ஸ்டேட். ப்ரொனன்சியேஷன் கரெக்டான்னு தெரியல. யூஎஸ்ல உள்ள, அமெரிக்கால உள்ள ஒரு ஸ்டேட். இப்ப 1873 இருந்து 1876 வரைக்கும் இது வெட்டுக்கிளி இருக்கு பாத்தீங்களா? சாதாரணமான வெட்டுக்கிளி கிடையாது. ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்துச்சு. அதுக்கு அவங்க அது ஒரு பேரே வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த கிரேட் மினிசோட்டா கிராஸ்ஹோப்பர் மிராக்கிள், கிராஸ்ஹோப்பர் பிளேக். இந்த பிளேக் மிராக்கிளா மாறுச்சு. அது என்னன்னு சொல்றேன். அப்போ ஒரு பெரிய ஒரு வாதை இந்த வெட்டுக்கிளி மூலியமாய் வந்தது.
அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா 1876ல 5 லட்சம் ஏக்கர் லேண்ட, விவசாய லேண்ட இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டுருச்சு. 5 லட்சம் விவசாய ஏக்கர்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப எவ்வளவு வெட்டுக்கிளிகள் இருந்திருக்கும். எல்லா பயிர்களையும் சாப்பிட்டுருக்கும். அப்ப சாப்பாடு ஒண்ணும் கிடைக்காது. அப்ப அதை அழிக்கிறதுக்கு அநேக விவசாயிகள் தன்னுடைய நிலத்தெல்லாம் தீயில போட்டு பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த வெட்டுக்கிளிகளுடைய கூட்டம் அதிகமா இருந்ததுனால அந்த இடத்தை விட்டு அது போகவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா 100 கோடி வெட்டுக்கிளியுடைய முட்டைகளை வந்து அது வந்து என்ன பண்ணிருச்சு. எத்தனை கோடி? 100 கோடி முட்டைகளை வந்து நிலத்துல எடுத்துருந்துச்சான். இது போக அதெல்லாம் வந்து குஞ்சு பொரிச்சு வெளியே வர இருக்கு. சோ அப்ப மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அந்த டைம்ல வந்து புதுசா கவர்னர் வந்து பொறுப்பை எடுத்தார், சரிங்களா. அவரோட பேர் வந்து ஜான் எஸ் பில்ஸ்பர்க். அப்ப இவருக்கு இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு முடியல. ஏன்னா மக்கள் பயங்கர ஒரு இழப்பை செஞ்சிருக்காங்க. அப்ப கடைசி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதி 1877ல நேஷன் வைட் ஃபாஸ்டிங் பிரேயர் அனௌன்ஸ் பண்ணார். நேஷன் வைடா பப்ளிக்கா வந்து எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுங்க, உபவாசிங்க, ஜெபிங்க. இது நம்ம கைக்கு மீறி போயிடுச்சு, நம்ம வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எல்லா வீடு, ஸ்கூலு, ஆபீஸ், ஸ்கூல் எல்லாத்தையும் மூடி முழு ஜனமே, யோசிச்சு பாருங்களேன் எப்படி அந்த பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. அந்த என்ன ஸ்டேட் அது, மினிசோட்டா, அந்த ஸ்டேட் முழுசும் என்ன பண்ணாங்க, உபவாசித்து ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாங்க. அப்ப அன்னைக்கு காலை வேளையில வந்து அது பயங்கர ஒரு சம்மர், பயங்கரமான சூடு இருந்துச்சு. அப்ப இந்த சூட்ல வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிரும், அந்த முட்டை வந்து என்ன பண்ணிரும், பொரிச்சிடும். அப்ப நைட் நேரத்துல என்ன ஆச்சு தெரியுமா, அவங்க ஜெபிக்க 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 நைட் நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பனி மூட்டை வர ஆரம்பிச்சிருச்சான். வந்து 3 நாளைக்கு விடாத முழுமையான ஒரு பனி. இந்த பனி ஃபுல்லா அந்த முட்டைகள், அந்த 100 கோடி முட்டை மேல வந்து என்ன பண்ணுச்சு, படிஞ்சிருச்சு. அடுத்த நாள்ல பார்த்தா பயங்கரமான வெயில், காத்து, இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால எல்லா முட்டையும் செத்து போயிடுச்சு. மீத இருந்த இந்த வெட்டுக்கிளி எல்லாம் பறந்து போயிடுச்சு. 1876க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வெட்டுக்கிளிகள் மறியும் படையெடுத்து வரல அந்த இடத்துக்கு. நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னா தெளிவா வரும். கூகுள் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய யூஎஸ் உடைய அவங்களுடைய முக்கியமான பேஜ்ல இது இருக்கு. சரித்திரத்துல இருந்தது என்ன, தேசமாய் சேர்ந்து ஜெபித்த போது கர்த்தர் அழிந்து போகிற தேசத்தை கர்த்தர் மீட்டெடுத்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவ பிள்ளைகளே, உபவாச ஜெபம் எவ்வளவு ஒரு வல்லமையை, தாக்கங்களையும் வாழ்க்கையில ஏற்படுத்து பாத்தீங்களா. ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது, இத பண்ற கிடையாது. பண்ணும்போதுதான் மாம்சம் வந்து நிக்குது. பிசாசு அப்பதான் உனக்கு எல்லாத்தையும் காட்டுவான். சிக்கன் 65 கண்டு கொண்டு வருவான், ஐஸ்கிரீமை கண்டு கொண்டு வருவான், பிரியாணியை கண்டு கொண்டு வருவான். தேவ பிள்ளைகளே, அவன் வஞ்சிக்கிற ஆவி உள்ளவன். இன்னைக்கு உன் சுயத்தை ஒடுக்கிறதுக்கு தான் ஃபாஸ்டிங், தெரியுமா? உன் சுயத்தை ஒடுக்கிறதுக்கு தான் ஃபாஸ்டிங். நீ ஃபாஸ்டிங் ஜெபிச்சு பாரு, விடாத பாவங்களை உங்களால விட முடியும், திறக்காத வாசல் உங்களால திறக்க முடியும். இப்ப நம்ம பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வரும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில மாத்தி போட முடியும். புரட்டி போடக்கூடிய வல்லமையுள்ள ஆயுதம் உபவாசம் என்ற ஆயுதம். உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வல்லமையுள்ள ஆயுதம் உபவாசம் என்ற ஆயுதம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, என் வாழ்க்கையில ஒரு அங்கமாய் நான் மாத்த போகிறேன். இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. வாரத்துல ஒரு நாள், வாலிப பிள்ளைகள் சொல்றேன், வாரத்துல ஒரு நாள், தாராளமா 2 நாள் நீங்க இருக்கலாம். ஒண்ணு காலையிலயோ மாலையிலயோ ஈவினிங்கோ, என்னைக்கு நீ ஃப்ரீயா இருப்பியோ அந்த நேரத்துல நீ உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல நீ உட்காரணும். அங்க பாசிங்க போட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க கூடாது. வேலையில ஒரு நாள் ஜெபிக்க முடியாது, அது பட்டினி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ உட்கார்ந்து ஜெபிக்கணும். அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் காலையில பாஸ்டர் நான் சாப்பிடாம வரேன், காலையில நீங்க எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனாலதான் சாப்பிடாம வரீங்க, இது ஃபாஸ்டிங்கா மாறிடாது. ஆமாவா இல்லையா? காலையில சமைக்க நேரம் இல்லை அதனாலதான் நீங்க வரீங்க, இது ஃபாஸ்டிங் கிடையாது, இது பட்டினி. எல்லாம் குடும்பமாய் உபவாசிங்க, சபையா உபவாசிங்க. வருகிற ஃப்ரைடேல இருந்து 14 days பிரேயர் ஈஸ்டர் ஒட்டி நடக்குது. 14 நாள் ஜெபத்துல நீங்க ஃபாஸ்டிங்ல இருந்து சபை ஆராதனையில சபையாய் கூடி வந்து ஜெபிக்கணும். சபையாய் கூடி வந்து இங்க எங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாங்க. சபையாய் கூடி நீ உபவாசித்து ஜெபிப்பேனா, கர்த்தர் எஸ்தர் வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை, மொர்தெகாய் வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் செய்வார்.
அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்க இருக்கிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் எழுங்க பார்க்கலாம். சபையாய் உபவாசி ஜெபிக்கணும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி ஜெபிக்கும் போது நமக்கு எதிராக எழுதப்பட்ட சட்டங்களையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகளையும் எப்பேற்பட்ட சூழ்நிலை கத்தை மாற்றி போடுவார். அல்லேலூயா. கண்களை மூடி எப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? திறக்கப்படாத வாசல்கள் திறக்க உபவாசம் ஒரு திறவுகோல். ஓ, அடைக்கப்படாத வாசல் அடைக்கப்பட உபவாசம் ஒரு திறவுகோல். ஓ, வெளியே வர முடியாத பாவங்களிலிருந்து வெளியே வர உபவாசம் ஒரு திறவுகோல். உன் சரீரத்தை, உன்னுடைய அவயங்களை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர உபவாசம் உனக்கு ஒரு திறவுகோல். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் வல்லமையை உனக்கு தருகிறார். நீ சபையாய் இணைந்து, நீ குடும்பமாய் இணைந்து உபவாசிக்கும் போது, ஆலயத்துல வந்து உபவாசிக்கும் போது கர்த்தர் வல்லமையை தருகிறார். அந்த வல்லமை மாற்றங்களை உண்டு பண்ணும். அறிந்து கொண்ட நீங்க என்னை உபவாசிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 14 நாள் ஜெபத்துக்கு நான் விடாமல் உபவாசித்து வந்து ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாரத்துல நான் உபவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். மாதத்துல நான் உபவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. வாரம் உயர்த்தினேன்னு வேண்டாம். நீங்க பண்ண மாட்டீங்கன்னா நீங்க உயர்த்தாதீங்க. ஒரு முயற்சி எடுங்க. என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க. உன் சரீரம் ஒத்துழைக்காதுன்னு நினைக்காதீங்க. சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர்ட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, கிருபையை கொடுங்கப்பா. உபவாசிக்கிற கிருபையை கொடுங்க. நீதியை நிறைவேற்ற ஆவியானவர் உனக்கு பலப்படுத்துவா. இப்ப சொல்லுங்க, நான் உபவாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சமூகத்தை கரங்களை உயர்த்துங்க. ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, கரங்களை உயர்த்திருக்கிற அவனுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். நீங்க இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என் காரியம் மாறுதலாய் முடியும். எதிரியின் கையிலே எனக்கு கத்த கனத்தை தருவார். மனுஷ கண்களில், அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நான் உபவாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பலத்தை நம்பி உபவாசிக்கிற இந்த பிள்ளைகள் கரங்களை உயர்த்திருக்கிறாங்க. சட்டங்களையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவரே, சூழ்ச்சிகளையும் மாற்றி நாங்கள் ஆண்டவரே பாதாளத்தை மேற்கொண்டு நீர் எங்கள் வைத்திருக்கிற கானானை சுதந்திரித்தோம் என்று சாட்சி கூற அநேகருக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமா அநேகர் உண்மை அறிந்து கொள்ள கத்துங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கட்டும் அப்பா. உபவாசிக்க கிருபையை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா. காரியங்கள் மாறுதலாய் முடிந்து இந்த சாட்சியை கேள்விப்பட கிருபை தருவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.